கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய 1 pot ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 250 கிராம் பொன்னி அரிசி எடுத்திருக்கேங்க. பொன்னி அரிசினா சாப்பாட்டு அரிசி தான். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாங்க. இந்த டம்ளரில் தாங்க நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது எனக்கு 250 கிராம் அளவு கப் தாங்க. பாருங்கள், 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இந்த ரெசிபியை குக்கரில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு எடுத்திருக்கேன். தாளிப்பெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. 2 பல் பூண்டை நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூட 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம கொடுத்துட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைப் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு எந்த விதமான ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே நம்ம சேர்த்துக்க போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் அண்ட் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாங்க. சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கிங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு காரம் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஓவர் காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ மிளகாய் தூள் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கா. நம்ம இந்த ரெசிபிக்கு எது வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. என்ன வச்சாலும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்பளம், பொட்டேட்டோ பொரியல், சிக்கன், சில்லி எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 கப் அரிசி எடுத்ததுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இதுதான் அளவு. இந்த கப்பில் தாங்க நான் 1 கப் அரிசி எடுத்தேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இனி நான் உப்பு சேர்த்திக்கல. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. மல்லியில் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாங்க. விசில்லாம் அடங்கி குக்கர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ரெசிபி. குழந்தைகளுக்கு எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.